வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நேகம் யூடியூப் சேனல். ஸோ ப்ரீவியஸ் டேஸாக நம்ம ஹாரர் கேம் எப்படி அண்டில் இன்ஜின் ஃபைல மேக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இன்வென்ட்ரியில் எப்படி ட்ராப் டவுன் மெனு செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை இப்படி கிளிக் பண்ணால் சில மாதிரி ட்ராப் டவுன் வந்து ஷோ ஆகும், யூஸ் எக்ஸாம் ட்ராப் அந்த மாதிரி. ஸோ இது எப்படி இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதே அதெல்லாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி இன்வென்ட்ரியில் மல்டிபிள் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதே நேரத்தில் அதோட அமௌண்ட்டையும் செட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ அந்த ஸ்லாட்டுக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ட்ராப் டவுன் மெனு வந்து கீழே ஷோ ஆகிற மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா ஸ்லாட்டை செலக்ட் பண்ணால் ஸோ அதுக்கு கீழே யூஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் ட்ராப் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் கிரியேட் பண்ணி ஸோ அதை வந்து ட்ராப் டவுனாக ஷோகிற மாதிரி செட் பண்ண போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு விஜெட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு யூஎம்ஜி விஜெட் போயிட்டு ஸோ இதில் இன்வென்ட்ரியில் ரைட் கிளிக் பண்ணி யூசர் இன்டர்ஃபேஸில் விஜெட் ப்ரூஃபிண்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதில் யூசர் விஜெட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த விஜெட்டுக்கு நேம் வந்து W_inventory ட்ராப் டவுன் அப்படின்னு நேம் செட் பண்ணிக்குவோம். ஓகே, அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேலே ரைட் சைடில் டாப்பில் ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து டிசைட் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறது வந்து நம்ம கிரியேட் பண்ண சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அசைன் ஆகும். ஸோ ஓகே, கம்ப்ளீட் பண்ணி ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சர்ச் பண்ண போகிறது சைஸ் பாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி கெட் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நமக்கு சைஸ் பாக்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அந்த சைஸ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ அதை நம்ம பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான சைஸ் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த சைஸ் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதில் ரைட் சைடில் ஹைட் அண்ட் வித்தை வந்து ஓவர் ரைட் பண்ணுவோம். ஸோ வித்து வந்து ஒரு 240 அதே நேரத்தில் ஹைட் வந்து ஒரு 120 செட் பண்ணிப்போம். ஓகே, கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு தேவையான மாதிரி ஒரு சைஸ் பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது சர்ச் ஆப்ஷனில் வெர்டிகல் பாக்ஸ் இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ வெர்டிகல் பாக்ஸ் ஷோ ஆகும். ஸோ அதையும் ட்ராக் பண்ணி சைஸ் பாக்ஸ்க்குள்ளே ட்ராப் பண்ணிடும். ஸோ இந்த வெர்டிகல் பாக்ஸ்க்குள்ளே நமக்கு தேவையான பட்டன்ஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு 3 பட்டன்ஸ் தேவை. அதாவது யூஸ்க்கு ஒன்று, எக்ஸாமினுக்கு ஒன்று, ட்ராப்புக்கு ஒன்று 3 பட்டன்ஸ் தேவை. ஸோ அகைன் சர்ச் பாக்ஸில் சைஸ் பாக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம பட்டன்ஸ்க்கு சைஸ் செட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சைஸ் செட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து ஃபில்லுன்னு கொடுத்துருப்போம் இப்போதைக்கு. ஸோ அடுத்தது பட்டன் ஆட் ஆக ஸோ நமக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைஸ் பாக்ஸ்க்குள்ளே காமன் இதில் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை செலக்ட் பண்ணி இதில் ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான மாதிரி பட்டன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த பட்டன் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும், நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணணும் அசைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஒரு டெக்ஸ்சர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டெக்ஸ்சரை இதில் இம்போர்ட் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா நார்மலாக இருக்கும்போது இமேஜ் வந்து எப்படி ஷோ ஆகணும், பட்டன் வந்து ஃபார்வர்ட் பண்ணும்போது எந்த மாதிரி ஷோ ஆகணும் அப்படின்றது செட் ஆகும். ஸோ மேப்பில் போயிட்டு இன்வென்ட்ரி இமேஜஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிங்க. ஸோ அதுக்கு நேம் வந்து ட்ராப் டவுன் இமேஜஸ் அப்படின்னு நேம் செட் பண்ணிப்போம். ஸோ இதுக்குள்ளே நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் நம்ம கிரியேட் பண்ண இமேஜஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அது இப்படி கிரியேட் பண்ணால் நமக்கு தேவையான சைஸில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம எப்படி செட் பண்ணிக்கிறோம்னா டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 220x30 அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா வித் ஒரு 220 ஹைட் ஒரு 30ன்ற பேஸில் ஃபோட்டோஷாப்பில் 12. ஸோ ரெண்டுமே அது வந்து இதுதான். அதனால் ரெண்டும் வெவ்வேறு இது. நார்மல் பட்டன் வந்து ஹார்வர்ட் பட்டன் வந்து 2 பட்டன் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருவோம். ஸோ இப்போ நமக்கு இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 இமேஜும் PNG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் இம்போர்ட் பண்ணுறதுக்கு
எடுத்துக்கும். ஸோ சேவாக கொடுத்துட்டு ஸோ இந்த 2 இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசெட் ஆக்ஷன்ஸில் பல்க் எடிட் வியா ப்ராப்பர்ட்டி மேட்ரிக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் டெக்ஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபில்டர் வந்து டிஃபால்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து நியரஸ்ட்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதே நேரத்தில் கம்ப்ரஷன் செட்டிங்ஸில் கம்ப்ரஷன் செட்டிங்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ அதில் டிஃபால்ட் வந்து செட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இதுக்கு சூஸ் பண்ண போகிறது யூசர் இன்டர்ஃபேஸ் 2D அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் லெவல் ஆஃப் டீடைல் இருக்கும். ஸோ அதை ட்ராப் டவுன் பண்ணி ஸோ இதில் டெக்ஸ்டர் குரூப் வந்து வேர்ல்டுன்னு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து யூஐன்னு சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, அகைன் இதை சேவ் பண்ணுறதுக்காக Ctrl+S அழுத்தினா சேவ் ஆகிடும். ஸோ இதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ க்ளோஸ் பண்ணிடுவோம். சேவ் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம அந்த பட்டன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலில் எந்த மாதிரி ஷோ ஆகும் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம சூஸ் பண்ண போகிறது நார்மல் பட்டன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. நம்ம அதுக்கு அப்படி நேம் வச்சுருக்கோம். ஸோ நார்மல் பட்டன் சூஸ் பண்ணால் ஸோ நார்மலாக அப்படின்னு பட்டன் ஷோ ஆகணுன்றதுக்காக இமேஜ் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதே நேரத்தில் இதோட ட்ராவஸ் கீழே பார்த்தீங்கன்னா ட்ரா அஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து ரவுண்டட் பாக்ஸ் சூஸ் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து இமேஜ்னு செலக்ட் பண்ணிங்க. ஓகே, அதே மாதிரி ஃபார்வர்ட் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி இமேஜ் ஷோ ஆகும், அதாவது அது மேலே மவுஸ் கர்சரை ட்ராக் பண்ணால் ஸோ ஒரு இமேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை வந்து ஃபார்வர்ட்னு சர்ச் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பட்டன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதையும் ரவுண்டட் பாக்ஸில் வந்து இமேஜ்னு ட்ராஸில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது எப்படி ஷோ ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இதையும் சர்ச் ஆப்ஷனில் நம்ம 2 இமேஜும் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நார்மலே செலக்ட் பண்ணிப்போம். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணும்போது பேக் டு பிளாக் கலர் அப்படின்னு வரும்போது நார்மல் பட்டன் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு நார்மல் பட்டனையும் சூஸ் பண்ணிப்போம். ஸோ இதையும் இமேஜ்னு செட் பண்ணிப்போம். ஓகே, கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்காக இந்த டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி இதில் போட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து விசிபிள் ஆகுது. ஸோ இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து கேட்கும். ஸோ ஃபாண்ட் வந்து ரோபோட்டாவில் இருக்குது. ஸோ ரோபோட்டாவில் இருக்கட்டும். ஸோ டைப் பீஸ் வந்து போல்டில் இருக்குது. போல்டில் வேணும், போல்டு இருக்கட்டும். ஸோ அதே இருக்கட்டும். சைஸ் வந்து 24 இருக்குது. நம்ம ஒரு 20ன்னு யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதில் ஃபாண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது டெக்ஸ்ட் வந்து யூஸ்ன்னு சூஸ் பண்ணிப்போம். ஓகே, யூஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டோம். ஸோ கம்பைல் பண்ணி சேவ் பண்ணோம். ஸோ இப்போ அகைன் கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் ஃபார்மேட் வந்து லெஃப்ட் சைடு அசைன் ஆயிருக்கும். ஸோ இதை வந்து சென்டர்னு கொடுத்துருங்க. அண்ட் சர்ச் ஆப்ஷனில் ஷேடோ அப்படின்னு சர்ச் கொடுத்தா இந்த ஷேடோ ஆப்ஷன் வந்து 1 செட் ஆயிருக்கும். எக்ஸில் 0னும் ஒயில் 0னும் அசைன் பண்ணிப்போம். கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு பட்டன் தான் இருக்குது. நமக்கு தேவையான 3 பட்டன் தேவை. ஸோ இந்த சைஸில் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C+Alt காப்பி பண்ணிவிட்டு ஸோ அகைன் வெர்டிகல் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு VLT பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 பட்டன் ஆட் ஆயிடுச்சு. அகைன் மறுபடியும் வெர்டிகல் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+V னா 3 பட்டன் இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 2வது பட்டனை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு நேம் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதுக்கான நேம் வந்து எக்ஸாமின் அப்படின்னு நேம் செட் பண்ணிப்போம். ஓகே, அண்ட் தேர்ட் பட்டனோட டெக்ஸ்ட் நேம் வந்து ட்ராப்னு நேம் செட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தா 3 டெக்ஸ்ட்டும் 3 பட்டன்ஸும் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டனை செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன பட்டன் எந்த வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம்னா அடுத்தது பண்ணும்போது தெரியாமல் இருக்கக்கூடாதுல. அதனால இதுக்கு வந்து யூஸ் பட்டன் அப்படின்னு நேம் செட் பண்ணிப்போம். அண்ட் செகண்ட் பட்டனை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதுக்கு வந்து எக்ஸாமின் பட்டன் அப்படின்னு நேம் செட் பண்ணிப்போம். அண்ட் தேர்ட் பட்டனை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கும் டிராப் பட்டன் அப்படின்னு நேம் செட் பண்ணிப்போம். ஓகே, 3 பட்டனுக்கும் நேம் செட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி அந்த சைஸ் பாக்ஸும் நமக்கு தேவை. ஸோ எந்தெந்த சைஸ் பாக்ஸ் வந்து ஆக்டிவாக அந்த இன்ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக அந்த சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த சைஸ் பாக்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இந்த சைஸ் பாக்ஸ் நேம் வந்து யூஸ் செக்ஷன் அப்படின்னு
நேம் சேஞ்ச் பண்ணிப்போம். அதையும் வேரியபிளா மாத்திக்கலாம். இந்த செகண்ட் சைஸ் பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நேம் வந்து எக்ஸாமின் செக்ஷன் அப்படின்னு நேம் செட் பண்ணிப்போம். எக்ஸாமின் செக்ஷன் நேம் செட் பண்ணிட்டு இதையும் வேரியபிளா சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ அண்ட் தேர்ட் சைஸ் பாக்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கும் நேம் வந்து டிராப் செக்ஷன் அப்படின்னு நேம் செட் பண்ணிப்போம். அண்ட் இதையும் வேரியபிளா யூஸ் பண்ணிப்போம். ஸோ கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது யூஸ் பண்றதுக்கு இந்த செக்ஷன் வேரியபிள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம எங்க ஷோ பண்றது வியூ பண்றது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க இந்த இன்வென்ட்ரி மெனு டபிள்யூ இன்வென்ட்ரி மெனு விட்ஜெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் இங்கே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்க எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதில் யூசர் கிரியேட்டட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை வந்து டபிள்யூ இன்வென்ட்ரி ட்ராப் டவுன் அப்படின்றது நம்ம கிரியேட் பண்ண விட்ஜெட் வந்து ஷோ ஆகும். இன்வென்ட்ரி ட்ராப் டவுனை ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணிடுவோம் ஏதோ ஒரு பொசிஷனில். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இன்வென்ட்ரி ஷோ ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த இன்வென்ட்ரி வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே வர மாதிரி செட் பண்ணிக்கங்க. ஸோ அது அப்போ தான் நமக்கு ஷோ ஆகுறது நல்லா இருக்கும். ஸோ கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஆகவே மேப்பில் போயிட்டு சேவால் கொடுத்து பேஜில் போய் பார்ப்போம். ஸோ இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ஸோ இப்போ நமக்கு வந்து செட் பண்ண அந்த யூஸ் எக்ஸாமின் ட்ராப் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ நமக்கு இன்வென்ட்ரி பார்த்தோம் எம்டியாக ஒரு வியூ ஆகும். ஸோ இது எதுக்குன்னா நம்ம இந்த இன்வென்ட்ரி ஸ்லாட் இருக்கா. ஸோ நான் இந்த கிளிக் பண்ணுறோன்னா அப்போ அதுக்கு கீழே வந்து யூஸ் எக்ஸாமின் ட்ராப் அப்படின்ற இந்த ட்ராப் டவுன் மெனு வந்து கீழே ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த விஜெட் ஆக்சஸ் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ட்ராப் பண்ணணும்னாலும் இந்த விஜெட் இந்த இன்வென்ட்ரி ஸ்லாட் வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி எக்ஸாமின் பண்ணுற மாதிரியும் ஸோ இதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த ட்ராப் டவுன் மெனு வந்து செட் பண்ணுறது. ஓகே, ட்ராப் டவுன் மெனு நம்ம இன்வென்ட்ரி ஸ்லாட்டை யூஸ் பண்ணுறதுக்காக ஸோ நம்ம இன்வென்ட்ரி ஸ்லாட் அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க விஜெட்டை. ஸோ அதில் கிராப் டேப்பில் ஆல்ரெடி கிரியேட் பண்ண இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் நம்ம இந்த இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதுக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ இனிஷியலைஸ் ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதில் இன்புட்டாக ஆட் பண்ணுறது கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு நேம் வந்து இன்வென்டரி மெனு அப்படின்னு நேம் செட் பண்ணிப்போம். ஸோ அதில் அதோட டைப் வந்து W இன்வென்டரி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சில பயம் W இன்வென்டரி மெனு இருக்கும். அதை ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு W இன்வென்டரி மெனு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதை இந்த பின்னை ட்ராக் பண்ணி இது வந்து ப்ரொமோட் டு வேரியபிள் கொடுத்துருவோம். ஸோ அதை இதை வந்து இதில் ஆக்சஸ் பண்ணுறது இந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறது. ஓகே, இந்த வேரியபிளை அப்டேட் ஸ்லாட்டுக்கு முன்னாடி செட் பண்ணிப்போம். ஸோ அப்போ தான் அப்டேட் ஆகுது மனுஷன் யூஸ் பண்ணுறதுக்காக செட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அப்டேட் ஆகும். ஓகே, இதோட இதுவும் இதில் அப்டேட் ஆகும். ஸோ இதில் டபுள் கிளிக் பண்ணால் ரீட் அவுட் வந்து இருக்கும். ஸோ இது எதுக்குன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பின் வந்து கரெக்டாக ஷோ ஆகிறது. ஓகே, செட் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் இன்வென்ட்ரி மெனு போயிட்டு சேவை கொடுத்துட்டு கிராஃப் டாப் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இங்கே கிரியேட் பண்ண ஈவென்ட் கன்ஸ்ட்ரக்டில் இனிஷியலைஸ் ஃபங்க்ஷன் இங்கே கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இனிஷியலைஸ் ஃபங்க்ஷனில் இன்வென்ட்ரி மெனுன்னு நம்ம அங்கே ஆட் பண்ணது இங்கே காட்டும். ஸோ இது வந்து ட்ராக் பண்ணி செல்ஃப்னு சர்ச் பண்ணி செல்ஃப் ரெஃபரன்ஸை கொடுத்துக்கும். ஸோ ஏன்னா இதுதான் இன்வென்ட்ரி வேணும், இதோட ரெஃபரன்ஸ் தான் இதுக்கும் கொடுக்கணும். ஸோ இதை தான் அங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அந்த ட்ராப் டவுன் மெனு வந்து அந்த ஸ்லாட்டுக்கு கீழே அசைன் ஆகணும். அதாவது அந்த லொக்கேஷனில் நமக்கு தேவையான லொக்கேஷனில் அசைன் ஆகணும். ஸோ அதுக்காக கஸ்டம் ஈவெண்ட் ஒன்று மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சர்ச் ஆப்ஷன் ரைட் கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் ஈவெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. கஸ்டம் ஈவெண்ட் வியூ ஆகும். ஸோ அதுக்கு நேம் வந்து ஓப்பன் ட்ராப் டவுன் மெனு அப்படின்னு நேம் செட் பண்ணிப்போம். ஓப்பன் ட்ராப் டவுன் மெனு அப்படின்னு நேம் செட் பண்ணிப்போம். ஸோ அதே இதுக்கு வந்து அந்த ஸ்லாட் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இன்புட் வேல்யூ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் இன்புட் கொடுத்துட்டு அதுக்கு நேம் வந்து ஸ்லாட்னு நேம் செட் பண்ணிப்போம். ஸோ இதையும் சர்ச் ஆப்ஷனில் W இன்வென்ட்ரி அப்படின்னு டைப் சர்ச் பண்ணி இன்வென்ட்ரி ஸ்லாட் செலக்ட் பண்ணி அதோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை பிக்கப் பண்ணிப்போம். ஸோ நமக்கு செலக்ட் வச்சு கம்பேர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த ஸ்லாட்டோட கிரிட் பேனலோட லொக்கேஷன் நமக்கு தேவை. அதுக்கு இந்த பின்னை ட்ராக் பண்ணி ஸ்லாட் as
யூனிஃபார்ம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்லாட் as யூனிஃபார்ம் ரீட் ஸ்லாட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கெட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரீட் பண்ணனோட ஸ்லாட் லொக்கேஷன் நமக்கு வியூ ஆகுன்றது. இந்த பின்னை ட்ராக் பண்ணி ரோன்னு சர்ச் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கெட் ரோ ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதை கெட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் பின் ட்ராக் பண்ணி காலம்னு சர்ச் பண்ணலாம். கெட் காலம் கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு இதுவும் ஷோ ஆகும். ஸோ இது எதுக்குன்னா அண்டு அதோட ஸ்லாட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா 120/120 அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வேல்யூ செட் பண்ணால் ஸோ அதை ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது அதோட அடுத்த 120 பொசிஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆகி அதோட லொக்கேஷன் வந்து வியூ ஆகும். ஸோ அதுக்காக ஸோ ஆட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோட பின்னை ட்ராக் பண்ணி ஆடுன்னு கொடுத்துப்போம். ஸோ இது காலமையும் ட்ராக் பண்ணி ஆடுன்னு கொடுத்துங்க. ஸோ ரெண்டு ஆட் பட்டன் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் நமக்கு வந்து ரோ அண்டு காலம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து காலம் வேல்யூ வந்து டாப்பில் செட் பண்ணிப்போம். ஸோ அதாவது இதை வந்து எக்ஸ் பொசிஷன்லையும் ரோ பொசிஷன் வந்து ஒய் பொசிஷன்லையும் வியூ ஆகிற மாதிரி மூவ் ஆகிற மாதிரி செட் பண்ணிப்போம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரோவை வந்து ரோவை எக்ஸாகவும் காலம் ஒய்யாகவும் மாற்றக்கூடாது. அதனால் காலம் எக்ஸாகவும் ரோ வந்து ஒய்யாகவும் இருக்கும். அதுக்கு தான் அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதோட வேல்யூ வந்து ஒன்று செட் பண்ணிப்போம். அதாவது ஒரு டைம் வந்து ஸ்கிப் ஆகும். ஸோ இதுலேருந்து டேரெக்டாக வந்து மல்டிப்ளை பண்ணி 120 அப்படின்னு அதாவது ட்ராக் பண்ணி மல்டிப்ளை அப்படின்னு சர்ச் பண்ணி மல்டிப்ளை பின்னு கனெக்ட் பண்ணிட்டு ஸோ இதில் 120 அப்படின்னு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ ஆனால் அது வந்து ஒவ்வொரு டைமும் சூஸ் பண்ணும்போது அடுத்தடுத்த வேல்யூவில் மாறிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இதுக்கு சூஸ் ஆகாது. ஸோ அதனால் இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்லாட் பின்னு ட்ராக் பண்ணி டிசைட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. டிசைட் சர்ச் பண்ணிட்டு அதோட எக்ஸ்ஒய் பொசிஷனை கெட் பண்ணுறதுக்காக பிரேக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் விக்டர் 2D அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கெட் பண்ணிக்கலாம். சார் கண்ட்ரோல் சிஎல்டி கண்ட்ரோல் விஎல்டிடும். ஸோ நமக்கு ரெண்டு இது வந்து செட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து 0ன்னு செட் பண்ணிப்போம். 120 இருக்கும். ஆனால் இந்த ரோ வேல்யூ வந்து இதோட அவுட்ல கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதோட எக்ஸ் வேல்யூவை இதுலையும் இதோட ஒய் வேல்யூவை இதுலையும் கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இப்போ கம்பைல் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் ரெண்டுமே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து அவுட்புட்டாக கெட் பண்ணோம். அதுக்கு இந்த டபிள்யூ இன்வென்ட்ரி ட்ராப் டவுன் பட்டனை நம்ம கிரியேட் பண்ண அந்த விஜெட்டை வேரியபிளை கெட் பண்ணிப்போம். ஸோ அதுலேருந்து பின்ன ட்ராக் பண்ணி செட் ரெண்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ரெண்டர் இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அவுட்புட் பின்னை இந்த பின்னோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இவன் பின்னோட மூவ் பண்ணிப்போம். ஸோ இதில் இந்த டிரான்ஸ்லேட் பட்டனை ட்ராக் பண்ணி மேக் வெக்டர் அப்படின்னு சர்ச் பண்ணால் மேக் வெக்டர் 2D அப்படின்னு காட்டும். ஸோ இதில் XY பின் வந்து அவுட்புட்டாக கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த XY பின்னை இந்தலையும் இதோட XY பின்னை இந்த தண்ணியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிட்டு ஸ்லாட் பட்டன் பிக் பண்ணால் நமக்கு வந்து ட்ராப் டவுன் மெனு வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம டபிள்யூ இன்வென்ட்ரி ஸ்லாட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ அதில் டிசைனர் டேப் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இதில் நம்ம ஸ்லாட் பட்டன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே டவுனில் ஆன் ரிலீஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணும்போது ட்ராப் டவுன் மெனு வந்து இதுக்கு கீழே ஷோ ஆகணும். ஸோ அதுக்கு ஆன் ரிலீஸ் பட்டனை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு ஈவெண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ரிலீஸ் பட்டன் ஸ்லாட் பட்டன் அப்படின்ட்டு. ஸோ இதில் தான் அந்த இது வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அது இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டபிள்யூ இன்வென்ட்ரி மெனு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை ட்ராக் பண்ணி இங்கே கெட் பண்ணிக்கலாம். கெட் டபிள்யூ இன்வென்ட்ரி மெனு அப்படின்ட்டு கெட் பண்ணிப்போம். ஸோ இதுலேருந்து பின்ன ட்ராக் பண்ணி ஓப்பன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. நம்ம கிரியேட் பண்ண அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே கிடைக்கும். வியூ ஆகும் ஃபங்க்ஷனாக. ஸோ அதை கெட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஸ்லாட் என்னன்னு கேட்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்லாட் இன்வென்ட் ஸ்லாட் தான் இருக்கும். ஸோ நம்ம செல்ஃப் பண்ணி ட்ரை பண்ணி இதோட செல்ஃப் தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஓகே. செல்ஃப் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. செட் ஆகிடுச்சு. கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக மேப்பில் போயிட்டு ப்ளே ஷீட் பண்ணி பார்ப்போம். இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக
டேப் ப்ரெஸ் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ ஆகுது. அதில் யூஸ் எக்ஸாமின் ட்ராப் பட்டன் வந்து கொஞ்சம் அவுட் சைடில் இருக்குது. இதையும் சேஞ்ச் பண்ணிக்குவோம் சேமாக ரெண்டு ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இன்வென்ட்ரி மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு டிசைனர் டேப்பில் நம்ம ட்ராப் டவுன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதை வந்து ஆங்கர் பண்ணுவோம். ஆங்கர் வந்து சென்டர்னு அசைன் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் பொசிஷனில் இருக்குது. செலக்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ இப்போ நமக்கு வந்து சென்ட்ரல் பொசிஷனில் இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ நமக்கு அந்த இன்வென்ட்ரி கிட்ட செலக்ட் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டாப்பில் இந்த கார்னரில் வந்து ஃபில் ஆகிற மாதிரி செட் பண்ணிப்போம். ஸோ அதனால் இதையும் இந்த கார்னருக்கு பொசிஷனுக்கு அசைன் பண்ணணும். அண்ட் இதோட அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. அதையும் சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 0.5 செட் பண்ணிப்போம். ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய் வந்து 0.5 செட் பண்ணிட்டு ஸோ அகைன் ட்ராக் பண்ணுவோம். ஓகே, 159 ஒய் பொசிஷன் வந்து 169 இருக்கட்டும். ஓகே, அப்ளை பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் மேப்பில் போயிட்டு சேவால் கொடுத்துட்டு இப்போ ப்ளே ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ எல்லா விஜெட்டையும் பிக்கப் பண்ணி ஸ்லாட்டை வந்து ஃபுல்லப் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு கிளிக் பண்ணும்போது ஷோ ஆகும். ஃபில் ஆகிடுச்சு. இப்போ டேப் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ இது வந்து நமக்கு ஏன் ஷோ ஆகுது யூஸ் எக்ஸாமின் ட்ராப் டவுன் அது வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து டிசேபிள் பண்ணல விசிபிள். ஸோ அது வந்து போக விசிபிள் வந்து ட்ராப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நமக்கு யூஸ் ஆகுதான் அது வந்து கரெக்டான பொசிஷன் அலைனாக செக் பண்ணுறது தான் இப்போ வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுவோம். சைன் ஆகலை. ஸோ அது எதனால் அந்த எரர் வருதுன்னு பார்த்தா ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணால் அதை ஒரு ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த இன்ஸ்டலேஷன்ஸில் என்ன ரெஃபரன்ஸ் இன்வென்ட்ரி மெனு ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான் இங்கே இருக்கும். ஸோ அதை தான் கிளிக் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் அது வந்து ஒர்க் ஆகும். சேவ் பண்ணி கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது மேப்பில் போயிட்டு ப்ளே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து இன்வென்ட்ரி வந்து ஷோ ஆகுது இல்லையா. இப்போ எல்லா இன்வென்ட்ரியும் பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ அதை டேப் ப்ரெஸ் பண்ணி இப்போ கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ராப் டவுன் மெனு பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் ஆகுது நம்ம ஸ்லாட் மேலே. ஸோ வேறு பொசிஷனில் ரேண்டமாக இப்போ சென்டரில் இதுக்கு இருக்கும் அசைன் ஆகுது. நம்ம இந்த ஸ்லாட்டை செலக்ட் பண்ணோம்னா அதுக்கு அடுத்து ஒரு 120 பொசிஷனில் ஸோ இங்கே தான் ஸோ அதை செட் பண்ணுறதுக்காக அகைன் இன்வென்ட்ரி மெனு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் அந்த கிரிட் பேனல் வந்து கிரிட் பேனலோட பேடிங் நமக்கு தேவை. ஸோ அதுக்கு இந்த இன்வென்ட்ரி கிரிட்டை ட்ராக் பண்ணி கெட் பண்ணிப்போம். ஸோ இன்வென்ட்ரி கிரிட் கெட் பண்ணிட்டேன். ஸோ இதுலேருந்து இந்த பின்னை ட்ராக் பண்ணி இன்வென்டரி கிரிட் பேனல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படின்னா கெட் இன்வென்ட்ரி கிரிட் பேனல் அப்படின்னு கிடைச்சிருக்கோம். ஸோ அதுக்கு கெட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து பின்னை ட்ராக் பண்ணி ஸ்லாட் பேடிங் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ ஸ்லாட் பேடிங் அப்படின்னு பேசுகிறோம். ஸோ அதை கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எதுக்கு கெட் பண்ணுறோம்னா ஸோ இங்கே டபிள்யூ இன்வென்ட்ரி கிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்து தெரியும். ஸோ இதில் ஸ்லாட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் பேடிங் டாப்பு லெஃப்ட்டு ரைட்டு பாட்டம் 4 இது இருக்கும். ஸோ இதை வச்சு ஸோ நாம் அந்த ட்ராப் டவுன் மெனுவை அசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் ஸோ இந்த பின்னை ட்ராக் பண்ணி ஸ்லாட் பேடிங்லேருந்து பிரேக்குன்னு சர்ச் பண்ணுவோம். ஸோ பிரேக் மார்ஜின் கெட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு டாப்பு ரைட் பாட்டம் 4மே கெட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஸோ இதில் எக்ஸ்பிரஷனில் ஆடுன்னு சர்ச் பண்ணுவோம். அண்ட் கண்ட்ரோல் சிஎல்டி கண்ட்ரோல் விஎல்டி. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது இதை ஆட் பண்ணுறதுக்காக இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணி ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு 2 இது வந்து கிடச்சிருக்கும். ஸோ லெஃப்ட்டையும் ரைட்டையும் ஒரு இதுலையும் டாப்பையும் பாட்டமையும் ஒரு இதுலையும் டைம் பண்ணும். ஸோ இதோட அவுட்புட் இதுலையும் ஸோ இதோட அவுட்புட் வந்து ஒய்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெண்டுலேருந்து வர அவுட்புட் வந்து எக்ஸோட இதை வந்து எக்ஸ்லையும் ஒய்யோட வந்து ஒய்லையும் கனெக்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு
ஸோ இப்போ வந்து மேப்பில் போய்ட்டு ப்ளே ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ இன்வென்ட்ரியை ஃபில் பண்ணுறோம். எல்லா ஐட்டமும் பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதே டேப் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா இப்போ இன்வென்ட்ரி பிக்கப் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இன்வென்ட்ரி இங்கே இருக்குது. ட்ராப் டவுன் மெனு வந்து லெஃப்ட் சைடு, அதாவது ரைட் சைடில் கொஞ்சம் தள்ளி அசைன் ஆகுது. அதே மாதிரி இதையும் பிக்கப் பண்ணால் அதே பொசிஷனில் அசைன் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி 120 பொசிஷனில் சேஞ்ச் ஆகி தள்ளி தள்ளி அசைன் ஆகும். ஸோ ஆகும் ட்ராப் டவுன் மெனு. ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதோட விசிபிலிட்டியை சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்வென்ட்ரி மெனுவில் இந்த இன்வென்ட்ரி ட்ராப் டவுன் மெனுவை கெட் பண்ணிப்போம். ஸோ இன்வென்ட்ரி ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பின்ன ட்ராக் பண்ணி செட் விசிபிலிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இதில் இந்த பின்ன கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் இந்த விசிபிலிட்டி பட்டனில் நோ ஹிட் டெஸ்டபிள் செல்ஃப் ஒன்லி அப்படிங்கிறத ட்ராப் பண்ணிடுவேன். அதுக்கு இன்னும் எதுவுமே செட் பண்ணல. ஸோ அதனால் அதை ஹிட் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும் இதை கெட் பண்ணிப்போம். கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் டிசைனர் டேப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் நம்ம கிளிக் பண்ணி இந்த இன்வென்ட்ரி டாப் டவுன் செலக்ட் பண்ணி இங்கே ரைட் சைடில் சர்ச் ஆப்ஷனில் விசிபிலிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த விசிபிலிட்டியில் இதில் வந்து கொலாப்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் கொலாப்ஸ் செலக்ட் பண்ணுறோம், ஹிடன் செலக்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஹிடனுக்கும் கொலாப்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஹிடன் சூஸ் பண்ணும்போது அது வந்து ஹிடன் விசிபிலிட்டி வந்து ஹிடன் பண்ணிடும். ஸோ அதாவது விஜெட்டோட விசிபிலிட்டியை. ஆனால் அதோட ஸ்பேஸை வந்து ரொம்ப நிறைய ஸ்பேஸை எடுத்துக்கும். அதே கொலாப்ஸ் கிளிக் பண்ணால் ஸ்பேஸை எடுத்துக்காது, அதே அதில் விசிபிளாகவும் ஆகாது. ஸோ அதுக்கு தான் கொலாப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அகைன் ப்ளே ஷிஃப்ட் பண்ணி பார்த்து தெரியும் இப்போ எப்படி விசிபிள் ஆகுதா இல்லையா அப்படின்னு. டேப் ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகலை. ப்ரெஸ் பண்ணால் மட்டும் விசிபிள் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இது வந்து நமக்கு ஒரு கருத்துக்கு மேலே விசிபிள் ஆகக்கூடாது. அதாவது இந்த வெளியே எங்கே ப்ரெஸ் பண்ணாலும் ஸோ இந்த இந்த ட்ராப் டவுன் வந்து ஹைட் ஆகிடணும். அதாவது பட்டன் வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ அது இந்த ப்ரெஸ் பண்ணும்போது ஓகே, அது செட் பண்ணுறதுக்காக தென் டபிள்யூ இன்வென்ட்ரி மெனு ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இதில் ஒரு பட்டன் ஒன்று ட்ராக் பண்ணி கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஆங்கர் பண்ணிப்போம். இதுக்கு நேம் ஒன்று செட் பண்ணிக்கலாம். அதாவது ஹைட் ட்ராப் டவுன் மெனு பட்டன் அப்படின்னு நேம் செட் பண்ணிப்போம். யூஸ் பண்ணுறதுக்கு ஷேர் கம்பேர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஆங்கர் பண்ணுறதுக்கு ஆங்கர் ஆப்ஷனில் ஃபில்னு கொடுத்துப்போம். ஸோ இப்போ வந்து 4 ஃபில்லாக இருக்கும். ஸோ இதோட ஆஃப்செட் வேல்யூ வந்து ஃபுல்லாக 0ன்னு செட் பண்ணிக்கலாம். 4 இருக்கும். ஓகே, இப்போ வந்து எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. அண்ட் இந்த பட்டன் வந்து பேக்ரவுண்ட் இமேஜுக்கு மேலே இருக்க மாதிரி செட் பண்ணிங்க. அந்த இந்த ஹைட் ட்ராப் டவுன் மெனுவோட பட்டனோட சி ஆர்டர் வந்து 0 இருக்கும். ஸோ அதை வந்து 1ன்னு செட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்வென்ட்ரி ட்ராப் டவுன் மெனுவோட இது வந்து 2ன்னு இருக்கும். 2ன்னு செட் பண்ணிக்கலாம். இன்வென்ட்ரி ட்ராப் டவுன் மெனுவோட இது வந்து சைஸ் வந்து 2ன்னு செட் பண்ணால் அப்போ தான் மேலே ஷோ ஆகும். ஓகே, இப்போ நமக்கு இந்த பட்டன் வந்து விசிபிள் ஆகக்கூடாது. அதே அதெல்லாம் ஹிடனாக இருக்கணும், யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கணும். ஸோ அதனால் இந்த ஸ்டைல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கீழே அப்பியரன்ஸில் கலர் அண்ட் ஒப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிட்டுனா இதோட ஆல்ஃபா வேல்யூ வந்து ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து 0ன்னு செட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம். அதே நேரத்தில் பேக்ரவுண்ட் கலர் வந்து அதையும் செலக்ட் பண்ணி அதோட ஆல்ஃபா வேல்யூவும் 0ன்னு செட் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து விசிபிள் ஆகுது பட்டன். ஆனால் ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகும். ஸோ கம்பேர் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பட்டன் வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த இதில் ஹைட் ட்ராப் டவுன் பட்டனை கெட் பண்ணிவிட்டு ஸோ இதை செட் விசிபிலிட்டி எதுன்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இது இந்த பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து விசிபிளாகவே இருக்கட்டும். ஸோ அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுறது ஈஸியாகவே இருக்கும். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு ஸோ ட்ராப் டவுன் மெனுவை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு கஸ்டம் ஈவெண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி கஸ்டம் ஈவெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஆட் கஸ்டம் ஈவெண்ட் கொடுத்து
அதுக்கு நேம் வந்து க்ளோஸ் ட்ராப் டவுன் மெனு அப்படின்னு செட் பண்ணுவோம். ட்ராப் டவுன் மெனு அப்படின்னு நேம் செட் பண்ணிப்போம். ஸோ இதில் MW inventory drop down அப்படின்னு வந்து கெட் பண்ணிப்போம். ஸோ வேரியபிளை அதில் பின்ன ட்ராக் பண்ணி செட் டிஸ்ட்ரிபியூட்டட் சர்ச் பண்ணிட்டு அதை கெட் பண்ணிட்டு இது எனபிள் இருந்தால் மட்டும் டிஸ்பிள் பண்ணும். ஸோ அதை கொலாப்ஸ்னு செக் பண்ணிடுவோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொலாப்ஸ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிப்போம். அதே இதில் ஹைட் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணி கெட் பண்ணிவிட்டு இதையும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொலாப்ஸ் பண்ணி செட் பண்ணிப்போம். அதுக்கு செட் விசிபிலிட்டி கொடுத்துட்டு இதையும் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதையும் சேஞ்ச் டு கொலாப்ஸ் பண்ணி செட் பண்ணிப்போம். ஸோ இப்போ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கணும், அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து அது நடக்கணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கிறதுக்காக இப்போ டிசைனர் டேபில் போயிட்டு அந்த ஹைட் டேப் டவுன் பட்டன் மெனு பட்டனை ரைட் பண்ணிட்டு இங்கே ஸ்க்ரோல் பண்ணி டவுனில் பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெஸ்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஆன் ப்ரெஸ்டு ஹைடு ட்ராப் டவுன் பட்டன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கிரியேட் பண்ண கஸ்டம் ஈவெண்ட்டை இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது க்ளோஸ் ஜஸ்ட் பண்ணால் போதும். இங்கே நமக்கு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபோக்கஸபிளாக யூஸ் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணுறோம், 2 டைம் ப்ரெஸ் பண்ணும்போது அப்படின்னு 2 டைம் ப்ரெஸ் பண்ணும்போது கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ். ஸோ அதை சம் டைமிங்கில் ரெனோவேட் பண்ணுறதுக்காக இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ஈவென்ட் டிக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈவென்ட் டிக்கை இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கிளிக் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி கூட கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் பண்ணி ஈவென்ட் டிக்குன்னு சர்ச் பண்ணால் ஸோ ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ப்ரீமியராக அது காட்டும். ஸோ ஈவென்ட் டிக் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் நம்ம கிளிக் பண்ண போகிறது ஹைட் ட்ராப் டவுன் மெனு பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இந்த பின்னை ட்ராக் பண்ணி செட் யூஸ் ஃபோக்கஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. செட் யூஸர் ஃபோக்கஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான டைமிங்கில் யூஸ் பண்ண ஃபீல்டாக இருக்கும். பிளேயர் கண்ட்ரோல் வந்து பிளேயர் கண்ட்ரோல் கொடுத்தா போதும். கனெக்ட் பண்ணிங்க. ஓகே. கம்பைல் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மேப்பில் போயிட்டு ப்ளே செக் பண்ணிப்போம். இப்போ எல்லாம் எப்படி இருக்கும் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஓகே. இப்போது டேப் ப்ரெஸ் பண்ணுறோம். அது ட்ராப் டவுன் வந்து விசிபிள் ஆகலை, கொலாப்ஸில் இருக்குது. ஸோ இப்போ எங்கேயும் ப்ரெஸ் பண்ணுறோம், அதுவும் எதுவும் ஆக்ஷன் நடக்கலை, ஃபோக்கஸில் இருக்குது. ஸோ டேப் அகைன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்வென்ட்ரி வந்து ஃபில் பண்ணுறோம். எல்லா இன்வென்ட்ரி ஐட்டம்ஸையும் பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ அகைன் டேப் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஐட்டம் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லாடை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து யூஸ் எக்ஸாமின் ட்ராப் அப்படின்ற ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஸோ இப்போ ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போதும் ஒவ்வொரு விஜெட் ஓப்பன் ஆகுது அண்ட் க்ளோஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். அதை கிளிக் பண்ணிட்டா க்ளோஸ் ஆகிடுது. எவ்ரிவேர் எங்கே கிளிக் பண்ணாலும் சரி அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணுறோம், எங்கே கிளிக் பண்ணுறோம் க்ளோஸ் ஆகிடுச்சு, இங்கே கிளிக் பண்ணுறோம், இங்கே கிளிக் பண்ணுறோம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டு அகைன் கிளிக் பண்ணும்போது அது க்ளோஸ் ஆகிடும். எங்கே வேணால் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. அதுவும் கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி ட்ராப் டவுன் மெனு செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த பிக்கப் பண்ண ஐட்டமை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அன்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.